நெகிழி அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பெண்களுக்கு வந்து நம்ம நெகிழியால பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து டாக்டர் கிட்ட போய் கேட்கிறோம், மேம் எனக்கு இவ்வளவு பெயின்ஸ் இருக்கு, கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். ஆனா அந்த கர்ப்பப்பை பிரச்சனைக்கு நம்மளே ஒரு காரணமா இருக்கோம் அப்படிங்கிறது தெரியறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு நாப்கின்ஸ்ல பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து பிளாஸ்டிக் லேயர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பிளாஸ்டிக்னால தான் நம்ம உடம்பும் கெடுது, உடல் சூடு அப்படிங்கிறது வந்து இங்க ஏற்படுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா பருத்தி இலைகளால் நெய்யப்பட்ட நம்மளுடைய இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நாப்கின்ஸை பயன்படுத்துறப்போ நம்மளுடைய பாடி ஹீட் குறையுது, ப்ரெஷர் குறையுது, நம்ம உடல் பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களும் வந்து குறையுதுங்கிறது நிறைய பெண்களுக்கு தெரியறதே இல்லை. இன்றைய காலகட்டத்திலும் வந்து துணியால் வந்து இருக்கக்கூடிய நாப்கின்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. துணிகளை பயன்படுத்தக்கூடிய பெண்களுமே இன்னைக்கு வந்து இருக்காங்க. நாங்க ஒரு சர்வேல பார்த்த வரைக்கும் மினிமம் 50% பெண்கள் வந்து இன்னமும் துணியை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த காலத்துக்கு அது ஓகே. ஆனா நம்மளுடைய ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு உணவு முறைகளாகட்டும், பழக்க வழக்கங்களாகட்டும், நம்மளுடைய சுற்றுச்சூழல் இருக்கிற நிலைமையாகட்டும், நம்மளும் கொஞ்சம் மாற்றத்தை நோக்கி வரணும். அதுக்குதான் நமக்கு வந்து நிறைய பிராண்டஸ் வந்து நமக்கு இயற்கை முறையில பருத்திகளால் செய்யப்பட்ட நாப்கின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பயன்படுத்தினாவே நம்மளுடைய இயற்கையான முறையில் கருத்தரிப்பும் நடக்கும், நம்மளுடைய உடல் உபாதைகளும் கம்மியாகும். நம்ம வீட்டுல வந்து இயற்கை உணவுகளை எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறோமோ, மாடி வீட்டு தோட்டம் அமைக்கணுங்கிற எண்ணம் நமக்கு எப்படி நமக்குள்ளேயே தோணுதோ, அதே போல பருத்திகளால் நெய்யப்பட்ட நாப்கின்களை நம்ம பயன்படுத்தினா டாக்டருக்கு கொடுக்குற செலவு வந்து கம்மியாகுங்கிறத நம்ம மனசார நம்ம ஏத்துக்கணும். இந்த இந்த ஒரு விஷயத்த பொதுமக்களுக்கு சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஹேமலதா, நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்.